السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. அல்லாஹு தஆலா நாம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக. நோயற்ற நீண்ட ஆயுளை குறைவற்ற செல்வத்தை தந்து அவனுக்கு பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இவ்வாறு சொன்னார்கள், ஸலாசுன் மன் குன்ன ஃபீஹி, மூன்று தன்மைகள், மூன்று குணங்கள் யாரிடத்தில் இருக்குமோ, ஹாஸபஹுல்லாஹு ஹிசாபை யஸீரா, அல்லாஹு தஆலா அந்த அடியானுக்கு கேள்வி கணக்கை லேசாக்கி வைப்பான். அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை தருவானாக. வஅதகலஹுல் ஜன்னா பிரஹ்மத்திஹி, அந்த அடியானை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு அனுப்புவான் என்பதால் மூன்று குணங்கள் இருக்குது. சஹாபாக்கள் கேட்டார்கள், மன்ஹிய யா ரசூலல்லாஹ், நாயகமே கேள்வி கணக்கை லேசாக்கி வைத்து நம்ம எல்லாம் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பிக்கக்கூடிய அந்த பொன்னான மூன்று குணங்கள் என்ன நாயகமே, அவைகள் யாவை என்பதாக சஹாபாக்கள் கேட்டபொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துஹதி மன் ஹரமக, யார் உனக்கு தராமல் தடுத்து கொண்டான், யார் உனக்கு தராமல் தடுத்து கொண்டானோ அவனுக்கு நீ கொடுக்க வேண்டும். நீ கேட்டாய், ஒரு தேவை, ஒரு காலம் உனக்கு வந்தது, உனக்கு தேவைப்பட்டது, பணம் தேவைப்பட்டது, நீ கேட்டாய், அவன் கொடுக்கவில்லை. ஒரு காலத்திலே அவன் உன்னிடத்தில் கேட்பான், அப்போது நீ மறுக்க கூடாது, கொடுக்கிறது. இரண்டாவதா நாயகம் சொன்னார்கள், அம்மன் நலமக்க, நீ மன்னிக்கணும். ரசூலுல்லாஹ் சாதாரணமா சொல்லல, யாரை மன்னிக்கணும்? சும்மா வாடா போடான்னு பேசினானே அவனை மன்னிக்கிறது இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னா, அம்மன் நலமக்க, உனக்கு துரோகம் பண்ணான, கொடுமை செஞ்சான, அநியாயம் பண்ணான அவனை மன்னிக்கணும். மனசு வருமா? சாதாரணமா மன்னிக்கணும், மனசு வரணும். அப்படி மனசு வந்து நீ மன்னிச்சுட்டா அது பெரிய பாக்கியம். மூணாவதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஸிலு மன் கஸஅக, உன்னோடு யார் உறவை துண்டித்தானோ அவனோடு நீ உறவை சேர்ந்து வாழ வேண்டும். தடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டும், அநியாயம் செய்தவனை மன்னிக்க வேண்டும். உன்னோடு உறவை முறித்து வாழக்கூடியவனை, அவன் தான் உறவை முடிச்சு வாழ்றானே, நான் என்ன அவனுக்கு குறைஞ்சாலா, நான் என்ன இறங்கி போறது? அல்லாஹ் உங்கள்கிட்ட இறங்கி போகணுமா? நீ அவன்கிட்ட நீ இறங்கி போ. உன்னோடு யார் உறவை துண்டித்தானோ அவனோடு நீ சேர்ந்து வாழணும். அல்லாஹு தஆலா நபியினுடைய, சஹாபாக்களுடைய, மகான்களுடைய இந்த குணங்களை எல்லாம் நமக்கு சொந்தமாக்கி தருவானார். ஹாக்கிம் என்ற கிதாபில் இந்த ஹதீஸ் வருது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு கியாமத் நாளையில் அல்லாஹு தஆலா கேள்வி கணக்கை லேசாக்குறது தான் பெரிய பாக்கியம். குர்ஆன் ஷரீஃபில் வருது, ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி, நாளைக்கு மறுமையில நம்முடைய நன்மை தீமைகள், நம்முடைய நன்மைகளும் தீமைகளும் எழுதப்பட்ட பட்டோலையை மலக்குமார்கள் வச்சிருக்கிறாங்க. நம்ம என்னமில்லாம பேசுறோம், எதையில்லாம பார்க்கிறோம், எதையில்லாம கேட்கிறோம், இங்கே இல்லாம போறோம், எதையில்லாம நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம், ஒன்றும் பதிவாகாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். 2 மலக்குமார்கள் உட்கார்ந்து நாம செய்யக்கூடிய நன்மையை பதிவு செய்யறாங்க, நாம செய்யக்கூடிய பாவங்களை பதிவு செய்யறாங்க. நாம எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருப்போம், மறந்துருப்போம், எத்தனையோ பாவங்களை செஞ்சிருப்போம், மறந்துதான் இருக்கிறோம். நாளைக்கு கியாமத்து நாளில கொண்டு இந்த லிஸ்ட ஃபுல்ல, இந்த பட்டியலை ஃபுல்ல, இந்த ஆளை, இன்ன பேருடைய ஆளை, இன்ன தேதியில, இன்ன இடத்துல, இந்த நிமிஷத்துல, இந்த நொடியில இப்படி எல்லாம் செஞ்சான், இப்படி எல்லாம் பேசணும், யாரு கொண்டு வந்து காட்டுவா? மலக்குமார்கள் கொண்டு வந்து காட்டுவாங்க. ஈமான் என்பது நான் மறுமை ஈமான் கொண்டேன் என்று சொல்வது அல்ல ஈமான். அந்த ஈமானை வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதுதான் ஈமான்.
அப்போ நாளைக்கு மறுமையில அல்லாஹு தாலா மனிதர்கள் செஞ்ச அந்த நன்மைகளுடைய பட்டோலைய தீமைகளுடைய பட்டோலைய அல்லாஹு தாலா யாருக்கு வலது கரத்தில் கொடுப்பான். பட்டோலை வலது கரத்தில் தரப்பட்ட அவன் யாரு? சொர்க்கவாசி. நம்முடைய நன்மை தீமை எழுதப்பட்ட பட்டோலைய இடது கரத்தில் அல்லாஹ் கொடுக்காம காப்பாற்றணும். கொடுத்துட்டு அவன் தொலைஞ்சான், அவன் யாருதான்? நரகவாசி தான். அல்லாஹ் அங்கேயே காமிச்சிருவான். வலது கைக்கு இடது கைக்குள்ள முக்கியத்துவத்தை பாருங்க. இந்த வலது கை தான் மறுமையில எதை வாங்க போகுது? நன்மையினுடைய பட்டோலையே வாங்க போகுது. இந்த இடது கை தான் மறுமையில நன்மை தீவினுடைய பட்டோலைய கெட்டவங்களுக்கு வாங்கக்கூடிய கையாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யாருடைய வலது கரத்தில பட்டோலை கொடுக்கப்பட்டதோ அவனுக்கு தான் கேள்வி கணக்கு லேசாக கேட்கப்படும். பட்டோலை அல்லாஹு தஆலா வலது கரத்தில் கொடுத்துட்டான்னு சொன்னா கேள்வி கணக்கு லேசு. கேள்வி கணக்கு லேசா கேட்டவன்னா தப்பிச்சான். ஹதீஸ்ல வருது, மன் நூகிஷ ஃபில் ஹிசாபி ஹலக. ரசூலுல்லாஹ் அழகான வார்த்தை சொல்றாங்க, பயங்கரமான வார்த்தை. மன் நூகிஷ ஃபில் ஹிசாபி ஹலக. அல்லாஹு தஆலா யாரிடத்திலே கேள்வி கணக்கை குருவி குருவி கேட்டானோ, நோண்டி நோண்டி கேட்டானோ, நம்ம பாசில சொன்னா குடஞ்சி குடஞ்சி அல்லாஹு தஆலா யார்கிட்ட கேள்வி கணக்கு கேட்டானோ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அழக்க அவன் குழஞ்சான், நாசமா போயிட்டான், அவன் கதை கண்டலா போயிடும். அல்லாஹு தஆலா லேசுமா தான் கேட்டா பிரச்சனை இல்லை, துருவி கேட்க ஆரம்பிச்சுட்டான் அவன் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு சொன்னாங்க தவறாது. அப்ப அல்லாஹு தஆலா வலது கரத்தில் பட்டோலையை கொடுத்துட்டா அவன் அந்த அடியான் தான் லேசான முறையில் கேள்வி கணக்கு கேட்கப்படுவான். எந்த அடியான் வலது கரத்திலே பட்டோலை கொடுக்கப்பட்டு கேள்வி கணக்கு லேசான முறையில் கேட்கப்பட்டானோ அந்த ஆள் ஜெயிச்சிடும், அந்த அடியான் பாஸ் ஆயிடும். அல்லாஹு தஆலா நாமெல்லாம் மறுமையிலே பாஸ் ஆகுவதற்கு அல்லாஹ்விடத்திலே கேள்வி கணக்கை லேசாய்க்கு ஜெயிப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. கேள்வி கணக்கு லேசாக்கப்பட்டவன் எங்க போவான் தெரியுமா? வயன் கலிபு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வயன் கலிபு இலா அஹ்லிஹி மஸ்ரூரா மஸ்ரூரா. அவன் ஃபேமிலி சொர்க்கத்துல இருக்குமா? சுப்ஹானல்லாஹ். இவன் ஃபேமிலி எங்க இருக்குமா? சொர்க்கத்துல. சொர்க்கத்துல போய் தன்னுடைய குடும்பத்தார்களை போய் இந்த அடியான் சந்தோஷமாக சந்திப்பான். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, சொர்க்கம் எங்க இருக்குது? கேள்வி கணக்கு யாருக்கு லேசாக்கப்பட்டது? மறுமையில குடும்பத்தார்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்குது? யாரு தடுத்தவனுக்கு கொடுத்தானோ, அநியாயம் செஞ்சவனை மன்னிச்சானோ, உறவை முறிச்சவனை யார் சேர்ந்து கொண்டானோ அவனுக்கு எத்தனை பாக்கியம் கிடைக்குதுங்க? 3-4 பாக்கியம் கிடைக்கும். முதலாவது பட்டோலை வலது கரத்தில், 2வது கேள்வி கணக்கு லேசு, 3வது சொர்க்கத்துக்கு போறான், 4வது நாம சொல்றோம்ல சொர்க்கத்துல எங்க அத்தாவை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும், மனைவியை பார்க்கணும், மக்களை பார்க்கணும், எல்லாரும் ஒன்னா சொர்க்கத்துல இருக்கணும். அது யாருக்கு கிடைக்குது? இந்த 3 குணங்களை பெற்றவனுக்கு கிடைக்கும். இந்த 3 குணங்களையும் மகான்கள் பெற்றிருந்தார். மகான் இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹ் மிகப்பெரிய மகான், மன்னராக இருந்தவர். ஆன்மீகத்திற்காக வேண்டி பல்கி என்ற நாட்டின் மன்னராக இருந்த அவர் எனக்கு அல்லாஹ் தான் வேணும்னு சொல்லி எந்த பதவியை சுரப்பட்டுட்டாரு? மன்னர் பதவியை சுரந்துட்டார். யாராவது மன்னரா இருக்கப்பா என்ன விடுங்கப்பான்னு சொல்லிட்டு ஆன்மீக வாழ்க்கையில அவர் வாழ ஆரம்பிச்சிட்டார். அந்த மகான் இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹ் மகானாக இருக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க வெளியூருக்கு போறாங்க. வெளியூருக்கு போறதுக்காக வேண்டி தன்னுடைய ஊரினுடைய எல்லையை தாண்டி வந்துட்டாங்க. ஊரினுடைய எல்லையை தாண்டி ஊருக்கு வெளியே அவங்க வந்துட்டாங்க. அவங்களுக்கு எதிரில் ஒரு ராணுவ வீரன், ஒரு ராணுவ சிப்பாய் வந்தான். அவன் இந்த மகானை பார்த்தான். பார்த்த உடனே மகான்கள்லாம் எப்படி இருப்பாங்க தெரியுமா? சாதாரணமா இருப்பாங்க. அவங்களுடைய உடை அவங்களை மகானாக காட்டாது. அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடை மகானாக காட்டாது. மகான்கள் நிறைய பேர் எப்படி இருப்பாங்கன்னா பார்த்தா பக்கிரிஸ்தா மாதிரி இருப்பான். ஒரு ஏழையினுடைய கோலத்தில் இருப்பான். அந்த ட்ரெஸ் சாதாரணமா இருக்கும், அந்த கோலம் சாதாரணமா இருக்கும். உள்ள படிச்சிடும், உள்ள மின்னும், உள்ள ஜொலிக்கும். ஆனா ஆடைகள் சாதாரணமா இருக்கும்.
அப்புறம் சாதாரணமான அந்த ஏழைகளுடைய ஆடையில பக்கிரிசா ஆடையில அந்த மகானை பார்த்த அந்த இராணுவ வீரர் நினைச்சுக்கிட்டான், இந்த ஆள் தான் இந்த ஊர்லயே பெரிய ஏழை போல தெரியுது, இந்த ஊரினுடைய பக்கிரிசா மிஸ்கீனு அப்படின்னு அந்த இராணுவ வீரன் ஆடையை பார்த்து கணக்கு போட்டுக்கிட்டு அவன் என்ன கேட்டான் தெரியுமா? அந்த ஆபதம் நீங்க அடிமையான்னு கேட்டான். என்ன கேட்டான்? நீங்கள் அடிமையா? எப்படிப்பட்ட கேள்விங்க? அடிமையா என்று கேட்பது மோசமான கேள்வி. அந்த காலத்துல ஒரு மனுஷன் அடிமையாக இருப்பது ஆடு மாடை விட மோசம். ஆடு மாடுக்கு உரிமை உண்டா? ஏதாச்சும் உரிமை உண்டா? கிடையாது. அடிமைகளுக்கு என்ன கிடையாது? உரிமை கிடையாது. நீ ஒரு வேலைக்காரனா, நம்ம பெரிய முதலாளியா இருக்கிறோம், நம்மளை பார்த்து ஒருத்தர் கேட்கலாம், நீ வேலைக்காரனாப்பா கூலிக்காரனாப்பான்னு கேட்டால் எவ்வளோ கோபம். எவ்வளோ பெரிய முதலாளி, எத்தனை கடை நான் வச்சிருக்கிறேன், என்னை பார்த்து கூலிக்காரன் கேட்டீங்க, கூலிக்காரனான்னு கேட்டீங்க, கோவப்படுமா இல்லையா? அவன் என்ன கேட்டான்? வேலைக்காரனான்னு கேட்டால் கூட பரவாயில்ல, அடிமையான்னு கேட்டான் அவன். அவங்க கோவப்படலை. ஆனால் அப்படி நான் யாரு தான்பா, நான் அடிமை தான்பா அப்படின்னு சொன்னான். அதுக்கடுத்து அவன் கேட்டான், சரி இந்த ஊர்ல ஐநல் உமரா, நான் வெளியூருக்காரன், எங்க ரோடு இருக்குது, எங்க ஊடு இருக்குது, எங்க பள்ளிவாசல் இருக்கு, எனக்கு ஒன்றும் தெரியல. ஐநல் உமரா, மக்கள் குடியிருப்புகள் வீடுகள் எங்கே இருக்கிறது என்று அவன் கேட்டான். ராணுவ வீரன் இங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அஷார இதில் மகபரா, கபரஸ்தான காட்டான். அவன் என்னங்க கேட்டான்? மக்கள் குடியிருப்பு வீடுகள் எங்க இருக்குதுன்னு அவன் கேட்டான். இவங்க எதை காட்டினாங்க பாருங்க? கபரஸ்தான். அதுதான் உங்களுக்கு காட்டினாங்க. உங்களுக்கு சரியான கோபம். நான் வாழ்ற ஆட்கள், உயிரோடு வாழக்கூடிய ஆட்கள் எங்க இருக்கான்னு கேட்டா, செத்து போன ஆட்கள் வாழக்கூடிய கபரஸ்தான காட்டின்னு சொல்லி அவன் கோவப்பட்டு அந்த மகானை போட்டு அடிச்சான். சாட்டையால அந்த மகானை அடிச்சான். அடிச்சு மண்டையை உடைச்சி ரத்தம் சிந்தது. அது மட்டுமல்ல, வெளியூருக்கு போன அவர் கழுத்துல துணியை போட்டு கயிற்றை போட்டு ஆடு மாடை இழுத்து வருவதை போல இவ்வளவு திமிரா பேசிட்டு, நீ வெளியூருக்குமா போற, ஊருக்குள்ளவா, நீ பேசுவேன்னா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவரை தரதரவென்று இழுத்து கொண்டு ஊருக்குள் இழுத்து கொண்டு வந்தான் அந்த மகானை. மகான் அல்ல, எவ்வளவு பெரிய மகானுங்க. ஆடும் மாடும் அப்படியே தலையை கொடுத்து பின்னாலேயே வருவதை போல உலகம் போற்றும் மகான் ஒரு காலத்துல எப்படி வாழ்ந்தவருங்க, மன்னனா வாழ்ந்தவருங்க, அப்படியே அவன் பின்னாலேயே போனார். அவ்வளோ பெரிய மகான அவுளியாவ ஒருத்தன் ஆடு மாடு இழுத்து வருவதை போல ஊர்ல இழுத்து வந்தா அந்த ஊர் எப்படி கொதிக்கும். மக்கள்லாம் கொதிச்சுட்டாங்க. அவனை பேசல, என்னடா எப்படி பண்ண, அவர் யார் தெரியுமாடா? பெரிய அவுளியாடா, பெரிய மகான்டா, அவரை போய் இப்படி படிக்க சொல்லி ஊருக்கெல்லாம் கூட்டாரெல்லாம் பேசினாங்க. உடனே அவன் மன்னிப்பு கேட்டான். அவனுக்கு நான் தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டான். அவங்களும் மன்னிச்சுட்டாங்க. மன்னிச்சாதான் மகானாக முடியும், மன்னிக்காட்ட மகானாக முடியாது. மன்னிச்சுட்டாங்க அவன் போயிட்டான். போன பிறகு மக்கள்லாம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, வாப்பா அவங்கள பார்த்து என்ன கேட்டான்? நீங்க அடிமையான்னு அவன் பார்த்து என்ன கேட்ட? இங்க இருக்கு அடிமைன்னு சொல்லிங்க அவன்ல அப்படின்னு மக்கள் கேட்டாங்க. நான் ஒரு மகான் சொல்லியிருந்தா, ஒரு சுதந்திரமான மனுஷன் சொல்லியிருந்தா, மகான் சொல்லியிருந்தா அவங்கள அடிச்சிருக்க மாட்டான். நீங்க எதுக்கு அடிமைன்னு சொன்னீங்க என்று கேட்ட பொழுது அவங்க அழகான பதில் சொன்னாங்க. இந்த ராணுவ வீரன் என்கிட்ட எப்படி கேட்கல, மண் அனுத்த நீங்க யாருன்னு கேட்கல, நீங்க யாருன்னு கேட்டிருந்தா அதான் சொல்லியிருப்பேன், என் பேர் இப்ராஹிமும், நான் ஒரு சுதந்திரமான மனுஷன் சொல்லியிருப்பான். நான் சொல்லியிருப்பாங்க. என்ன கேட்டாங்க தெரியுமா? அந்த அபது நீங்க அடிமைதானே அப்படின்னு கேட்டாங்க. நான் யாருதான்? எல்லாருமே யாருதாங்க? ஒரு மனுஷன் மன்னனாக இருந்தாலும் நீ ஊருக்கு மன்னன், அல்லாவுக்கு அடிமை. நீ பெரிய பதவியில் இருந்தாலும் அல்லாவுக்கு யாருன்னா அடிமை தான். அவன் என்னை பார்த்து நீ அடிமையான்னு கேட்டான். நான் அல்லாவின் அடிமை தானே, அதனால நான் அடிமைன்னு சொல்லிட்டேன். சொல்லிட்டு சொன்னாங்க, நான் உன்னை மன்னிக்க மட்டும் இல்லை, என்னை அடிச்சு என்னை கேவலப்படுத்தி மண்டையை உடைச்சி தலையில ரத்தத்தை சிந்த வச்சானே, நான் அவனுக்காக அல்லாட்ட சொர்க்கத்தை கேட்டேன்னு சொன்னாங்க. நடக்குமா? மனசு வருமாங்க? ஒருத்தர் நம்மளை அடிக்கிறாங்க, கேவலப்படுத்துறான், ஆடு மாடு மாதிரி சிறை இழுத்துட்டு போறான், யாராவது சொர்க்கத்துக்கு கேட்பாங்களா? எவ்வளவு பெரிய மனசு பாருங்க. அந்த மனசுல சாதாரணமா வராதுங்க, மனசு பெருசாகணும். அதுதான் மனசு, அதுதான் மனுஷன். அவனுக்கு அந்த சொர்க்கத்துக்கு கேட்டேன்னு சொன்னான். மக்கள்லாம் கேட்டாங்க,
வகைஃப ஸலமக, உங்களுக்கு அநியாயம் தாங்க பண்ணாம என்ன அநியாயம் பண்ணியிருக்கிறான், எப்படி சொர்க்கத்தை கேட்டீங்க, எப்படி மனசு வந்துச்சு மக்கள் கேட்டார். அவங்க அழகான பதில் சொன்னாங்க, நான் எப்படி சொர்க்கத்தை கேட்காம இருப்பேன், அவன் எனக்கு அநியாயம் பண்ணியிருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும், அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு என்ன கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும். அவன் எனக்கு அநியாயம் பண்ணிட்டான், இப்ப எனக்கு என்ன கிடைச்சிட்டு, சொர்க்கம் கிடைச்சிட்டு. அவன் அடிச்சது தப்போ கரெக்டோ அது வேற, அடிச்சது தப்பு அது வேற செய்யும். ஆனா அவன் அடிச்சதுனால நான் அநீதி இழைக்கப்பட்டுட்டேன். இப்பொழுது என்னுடைய சொர்க்கத்துக்கு யார் காரணமாயிட்டான், அவன் அடிச்சதுக்காக அல்ல எனக்கு எதை கொடுக்க போறான், சொர்க்கத்தை கொடுக்க போறான். அப்ப எனக்கு சொர்க்கம் கிடைப்பதற்கு அவன் காரணமா ஆன பொழுது நான் எப்படி அவனுக்கு சொர்க்கத்தை கேட்காம இருக்க முடியும்? எனக்கு சொர்க்கத்தை வாங்கி கொடுத்தவனுக்கு நான் சொர்க்கத்தை கேட்கணுமா இல்லையா? அதுக்காண்டிதான் சொர்க்கத்தை அல்லாட்ட கேட்டேன். சுப்ஹானல்லாஹ். அடிச்சவன் பார்க்காம, திட்டினவன் பார்க்காம, கேவலப்படுத்துறவனை கேவலப்படுத்திட்டியேன்னு சொல்லாம எனக்கு சொர்க்கத்தை வாங்கி கொடுத்துட்டியேன்னு சொன்னான். அல்லாஹ் தஆலா இந்த பொன்னான குணங்களை எல்லாம் நமக்கு நசீபாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.